لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله. கண்ணியத்துக்குரியவர்களே, சஹாபாக்களுடைய சமூகம் என்பது முன்னால் வாழ்ந்த நபியுடைய சமூகத்தை போன்று கிடையாது. அவர்களை விட உயர்வானவர்கள் சஹாபாக்கள். ஹவாரியீன்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம், அவர்களுடைய ஈமான் கொண்டவர்கள் அவர்களை விட உயர்வானவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்கள் அவர்களை விட உயர்வானவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவரோடு கப்பலிலே பயணம் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக. அவரை விட உறுதியானவர்கள், உயர்வானவர்கள் தான் நபி தோழர்கள். அவர்களிலும் உயர்வானவர் யார்? அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இவருடைய தரத்தை யாரும் அடைய முடியாது. இவருக்கு முன்னால் யாரும் போட்டி போட முடியாது. உமர் இப்னு கத்தாப் ஒரு முறை சொன்னார்கள், இந்த அபூபக்கரை எதிலாவது நான் மிகைக்க வேண்டும், இந்த அபூபக்கரை எதிலாவது நான் மிகைக்க வேண்டும். எல்லா விஷயத்திலும் பங்கு கொள்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிறார், ஈமான் கொண்டார் முதல் தரத்திலே. அல்லாஹ்வுடைய தூதரை மிஅராஜுடைய பயணத்தை உண்மைப்படுத்தினார் முதல் தரத்திலே. ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார் அல்லாஹ்வுடைய தூதரோடு. மதீனாவிலே எல்லா போர்க்களங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதரோடு முதல் வரிசையிலே கலந்து கொண்டார். எப்படியாவது இந்த தபூக்குடைய யுத்தத்திலாவது அபூபக்கரை முந்த வேண்டும். ஆனால் யாருக்கும் இந்த போட்டி தெரியக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய சொத்தில் பாதியை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க போகிறேன், இந்த போர்க்களத்திற்காக கொடுப்பதற்காக. கொடுக்க தயாரா? சொத்தின் பாதியை அல்லாஹ்வுடைய பாதைக்கு கொடுக்க தயாரா? கொடுக்க தயாரா? ஒரு 100 திர்ஹம் கொடுத்தாலே ஏண்டா கொடுத்தோன்னு ஒரு மாசம் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருக்கிற அளவுக்கு தான் நம்முடைய ஈமான் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுக்கப்படக்கூடிய செல்வங்கள் நாளை மறுமையின் விளைநிலங்கள். மூமின்களே, அதை உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பாதைக்காக உமர் இப்னு கத்தாப் பாதி செல்வத்தை எடுத்து வருகிறார். எதற்காக? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து அபூபக்கரை விட அல்லாஹ்விடத்திலே சிறந்தவராக மாறிவிட வேண்டும் என்ற ஆசையில் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, உமர், நான் பாதி செல்வத்தை கொடுக்கிறேன். ஆம் உமரே, உமக்கு முன்னால் அபூபக்கர் வந்தார், அவர் எல்லா செல்வத்தையும் கொடுத்து விட்டார். உமர் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரை இதற்கு பிறகு முடிந்து விட்டது என்னுடைய வாய்ப்புகள், இதற்கு பிறகு அபூபக்கரை என்னால் மிகைக்க முடியாது. அல்லாஹ் அக்பர். அவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லவ் உஸின ஈமானு அபீ பக்ரின் பில் ஈமானி அஹ்லில் அர்தி லரஜஹ பிஹிம். அபூபக்கர் அவர்களுடைய ஈமானையும் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோரின் ஈமானையும் நிறுத்து பார்த்தால் அபூபக்கரின் ஈமான் அனைத்தையும் மிகைத்துவிடும். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய ஈமானை ஒரு தட்டிலும் அபூபக்கருடைய ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை ஒரு தட்டில் வைத்தால் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான் மிகைத்துவிடும் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கத்திற்கு எத்தனை வாசல்கள் இருக்கிறது? சொர்க்கத்திற்கு எத்தனை வாசல்கள்? 8 வாசல்கள் இருக்கிறது. இந்த 8 வாசல்கள் வழியாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு வாசலின் வழியாகவும் ஒவ்வொரு கூட்டம் அழைக்கப்படும். தொழுகையின் வாசல் வழியாக, யா அப்தல்லாஹ் ஹாதா கைர், இது உன்னுடைய வாசல் தொழுகையாளியே என்று சொல்லப்படும். நோன்பாளிக்கு அர்-ரையான் என்ற ஒரு வாசல், அதன் வாசல் வழியாக நோன்பாளிகள் அழைக்கப்படும். இப்படி ஷஹீதுகள் அவர்களுக்கு என்ற ஒரு வாசல். இப்படி 8 வாசல்கள் வழியாகவும் அந்தந்த கூட்டம் எதில் அவர் சிறப்பு பெற்றிருக்கிறாரோ அவர் அழைக்கப்படுவார். ஆனால் இந்த 8 வாசல்கள் வழியாகவும் ஒரே ஒரு பெயர் மட்டும் அழைக்கப்படும். தொழுகையின் வாசலிலும் அவர் இருப்பார், நோன்பின் வாசலிலும் அவர் இருப்பார், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போராடிய வாசலிலும் அவர் இருப்பார். இந்த 8 வாசல்கள் வழியாகவும் ஒருவரின் பெயர் அழைக்கப்படுமா என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே, உன் பெயர் அந்த 8 வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ். இன்றைய தினம் யார் நோன்பு வைத்திருந்தது? அபூபக்கர் சொன்னார்கள், ஆனா யா ரசூலல்லாஹ். இன்றைய தினம் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார்? ஆனா யா ரசூலல்லாஹ். இன்றைய தினம் ஒரு பசித்தவருக்கு உணவளித்தவர் யார்? ஆனா யா ரசூலல்லாஹ். இன்றைய தினம் ஒரு நோயாளியை நலம் விசாரித்தது யார்?
அனயா ரசூலல்லாஹ் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தோழரின் சிறப்பை, உயர்வை இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதராலும் அடைய முடியாது. உலகத்திலும் மறுமையிலும் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு பிறகு. قل للكون وقل للخلق وللأزمان كم تهنأ وفؤادك يملأه القرآن. قل لهموم الناس وأسئلة الحيران كم فيك سرورا وسلام.